அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சனிக்கிழமை எடுத்த வீடியோ தாங்க. அன்றைக்கி காலையில் சாப்பிட்டதுக்கப்புறமா திடீர்னு ஒரு பிளானிங், சின்னதாக ஒரு ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு, ரொம்ப தூரமெல்லாம் இல்லைங்க, பக்கத்தில் இருக்கிற கொடிவேரிக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணணும். ஆனால் மதியம் லஞ்ச் வந்து சமைச்சு எடுத்துகிட்டு போய் அங்கே போய் சாப்பிட்லாம், ஃபிஷ்ஷெல்லாம் விற்பாங்க இல்லையா, வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சோம். அன்றைக்கி பிரியாணி செஞ்சதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் மதியம் லஞ்ச் வந்து வீட்லேயே சாப்பிட்டுட்டு ஒரு 3 மணி போல் தான் வீட்டிலேருந்து கிளம்பணும். அங்கே போய் எத்தும் போதே 4:30 நாங்கள் போகும்போதே அனௌன்ஸ் பண்ணுறாங்க லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பிள்ளைங்களாம் அப்போயே அழுக பிடிச்சிக்கிட்டாங்க, இவ்வளோ லேட்டாக கூட்டிகிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போய் விளையாண்டாச்சு. ஒரு அரை மணி நேரம் தண்ணி 3/4 மணி நேரம் விளையாண்டுருப்போம், அவ்வளோதான். அதுக்குள்ளேயே ரொம்பவே வான் பண்ண தொடங்கிட்டாங்க, வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கிளம்பி வந்துட்டோம். இந்த டைம் வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக தான் இருந்துச்சு, ஆனால் சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஜாலியாக விளையாண்டுருந்தோம். இன்னும் ஒரு நாள் இன்ஷால்லா வந்து கண்டிப்பாக போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். எல்லோரும் ஒன்றா போகும்போது நல்லா இருக்கு இல்லையா, நம்ம தனியாக வெளியில் போகிறதுக்கும் நம்ம ஃபேமிலியோடு எல்லோரும் போகிறதுக்கும் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா வந்து இந்த பாட்டிமா கடையில் அப்புறம் மாங்காய், பைனாப்பிள் இதெல்லாமே வந்துட்டு இழந்து விட இழந்துப்பொடி இதெல்லாமே இருந்துச்சு. சூப்பராக வாங்கி சாப்பிட்டுட்டு பிள்ளைங்க வந்து அழுதுட்டு இருந்தாங்க. அதனால் வந்து அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் விளையாட விட்டோம். பொறுத்து ஸ்பாஞ்ச் பால், அது காற்றுல பறந்த போது எங்கே போய் அடிக்க போகிறாங்க பிள்ளைங்க, அதுவுமே வின் பண்ணவெல்லாம் இல்லை, சும்மா அவங்கள ஆறுதல் படுத்துறதுக்காக விளையாட விட்டுட்டு. அப்புறம் கடைகள்லாம் நிறையவே இருந்துச்சு, பட் வேலை தான் கொஞ்சம் கூடவே இருந்துச்சு. எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்லேயும் இருக்கிறது தானே, பிள்ளைங்களை சமாதானப்படுத்தணுமே அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்சி வந்து வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பஞ்சு மிட்டாய் தான் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே வந்து கண்ணில் படுறது. அதுதான் யாருக்கெல்லாம் பஞ்சு மிட்டாய் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பையா வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். அவருக்கு வந்து தமிழில் ஓரளவுக்கு வந்து தெரியுது. நான் சொன்னேன் இப்படி நான் வீடியோ எடுக்கிறவங்களே அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குன்னு கேட்டாங்க. யூடியூப்பில் போட போகிறேன், ஃபேமஸ் ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரே சிரிப்பு. அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா தூக்கி போட்டு மறுபடியும் செய்ய தொடங்கிட்டாரு. அச்சச்சோ, இது தெரிஞ்சதை ஃபஸ்ட்டே வந்து இருப்பேனே அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவர் வந்து பெருசாகவே ரொம்ப பெருசாக வந்து செஞ்சு கொடுத்துட்டாரு. அது ஒரு தப்பாக போச்சு. எல்லா பிள்ளைங்களும் வந்துட்டு அவங்களுக்கு மட்டும் ஒன்று மட்டும் நீங்கள் பெருசாக செய்கிறீங்க, எங்களுக்கு பெருசாக செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம்ப்பா, நம்ம அங்கே என்ன சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நாத்தனார் தான் எல்லாருக்குமே வந்து வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்கும் பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்துட்டு எனக்கு பிடிச்ச பாப்கார்னுமே அக்கா வந்து வாங்கி கொடுத்தாங்க. யாருக்கெல்லாம் பாப்கார்ன் பிடிக்கும், யாருக்கெல்லாம் பஞ்சு மிட்டாய் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையவே வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து வித்துட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னும் நெட்டா சரிப்பட்டு வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். வந்து ரொம்பவுமே வந்து குளிராக இருந்துச்சு, தண்ணியில் விளையாட குளிராக இருக்கு இல்லையா. வர வழியில் பேக்கரிக்கு போய்ட்டோம், டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். வீட்டில் எவ்வளோ சூப்பராக டீ போட்டு குடித்தாலும் இந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக ருசிச்சு குடிச்சது இல்லைப்பா இந்த பப்பு. அங்கே அவ்வளோ ரசித்து குடிக்கிறான் பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு போல. அதுக்கப்புறம் என்னங்க அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். யாரெல்லாம் கொடிவேரி போயிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஹேவ் எ நைஸ் டே, பாய்.